அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே சிக்கி தவிக்கும் அமெரிக்க இராணுவத்தினரும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மசோதா காங்கிரஸ் சபையில் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினால் நினைத்தவாறு ஈரானுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்த முடியாதா? ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்பினால் காங்கிரஸ் சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஆரம்பிக்க முடியாதா? லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம், இதற்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையான சம்மதத்தினை வழங்கிவிட்டார்களா? கொள்ளையடிக்கப்படும் பலஸ்தீனிய மக்களுடைய சொத்துக்களும் கைப்பற்றப்படும் பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களும் பென்குவிர் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய மசோதாவும், யமனில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய படைகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை ஈராக்கிய அரச இராணுவத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய வேலை திட்டங்களும், ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற உச்ச அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டு ஈராக்கிய போராளிகள் ஒதுக்கிவிடப்பட வேண்டும் என்றே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்ச அழுத்தங்களை வழங்குகின்றது. இப்படியான நிலைமையில் கடந்த வருடமே PMF சட்டம் மூலமானது உருவாக்கப்பட்டது. அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்ப்பு படையாக PMF படையினர் காணப்படுகின்றார்கள். மேலும் PMF படைகளோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய 8க்கும் அதிகமான படைக்குழுக்களும் இருக்கின்றார்கள். இந்த படைக்குழுக்களில் ஹரக்கத் ஹிஸ்புல்லா மற்றும் காத்திப் ஹிஸ்புல்லா படைக்குழுக்கள் மிக முக்கியமான மிகப்பெரிய படைக்குழுக்களாக இருக்கின்றார்கள். ஏனைய படைக்குழுக்கள் சிறிய படைக்குழுக்களாக செயற்படுகின்றன. எனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய PMF சட்டம் மூலமானது PMF படைப்பிரிவுகளையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக ஒன்றிணைத்து ஈராக்கிய அரச இராணுவத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய வேலை திட்டங்களை உள்ளடக்கியதாகும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களையும் அதனுடைய தளபதிகளையும் தலைமைகளையும் ஈராக்கிய அரச இராணுவத்தினுடைய வீரர்களாகவும் தளபதிகளாகவும் தலைமைகளாகவும் மாற்றக்கூடிய ஒரு வேலை திட்டமாகும். எதிர்ப்பு போராளிகள் அனைவரும் ஈராக்கிய அரச இராணுவத்தோடு முழுமையாக இணைந்து கொள்வதனால் அவர்களும் ஈராக்கிய அரச இராணுவத்தினுடைய உத்தியோகபூர்வமான தளபதிகளாகவும் தலைமைகளாகவும் போராளிகளாகவும் மாற்றப்பட்டு விடுவார்கள். எனவே இவ்வாறு ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றி அவர்களை நிராயுதபாணியாக்கி போராளிகளை முழுமையாக கைவிடாமல் அவர்களை உத்தியோகபூர்வமாக அரசு இராணுவமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களே PMF சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய நிலைமையில் இந்த சட்டமூலத்தினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்களையே ஈராக்கினுடைய புதிய பிரதமர் மேற்கொண்டு வருகின்றார். இதற்கமைவாக ஈராக்கில் இருக்கக்கூடிய சிறிய எதிர்ப்பு குழுக்கள் ஈராக்கிய அரசு இராணுவத்தோடு முழுமையாக ஒன்றிணைவதற்கான விருப்பத்தினை வழங்கியுள்ளார்கள். மேலும் ஈராக்கிய அரசு இராணுவமாக உத்தியோகபூர்வமாக செயற்படுவதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்கள் விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் PMF படைக்குழுக்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு குழுக்களான ஹரக்கத் ஹிஸ்புல்லா மற்றும் காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினர் சுதந்திரமாக செயற்படுவதாக அறிவித்துள்ளார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அரசு இராணுவத்தோடு ஒருங்கிணைந்து உத்தியோகபூர்வமான ஈராக்கிய இராணுவமாக செயற்படுவது மிக முக்கியமான விடயம்தான். இருப்பினும் ஈராக்கிய களத்திலே சுதந்திரமாக செயற்படக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அமெரிக்காவோ ஜியோனிஸ் ஆக்கிரமிப்போ ஈராக்கிய மண்ணில் அத்துமீறி செயற்படும் சந்தர்ப்பத்தில் ஏனைய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த பதிலடி தாக்குதல்களை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கும் நாங்கள் சுதந்திரமாக செயற்பட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இதற்கமைவாகவே நாங்கள் ஈராக்கிய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணையாமல் சுதந்திரமாக செயற்படுகின்றோம் என குறித்திரண்டு எதிர்ப்பு குழுக்களும் அறிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே சிறிய எதிர்ப்பு குழுக்கள் ஈரானிய அரசு இராணுவமாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மிக முக்கியமான 2 மிகப்பெரிய எதிர்ப்பு குழுக்கள் சுதந்திரமாக செயற்படுவதாக அறிவித்துள்ளார்கள். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த முடிவுகள் அனைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய மூலோபாய தீர்மானத்திற்கு அமைவாகவே எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த PMF சட்டமூலத்தின் மூலமாக அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படுகின்றன. மேலும் இந்த சட்டமூலத்தின் மூலமாக அமெரிக்காவினுடைய இலக்குகளும் தோல்வியை நோக்கி நகர்த்தப்படும். ஈராக்கில் இருக்கக்கூடிய சிறிய எதிர்ப்பு குழுக்கள் ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய அரச இராணுவத்தினுடைய உத்தியோகபூர்வமான படைக்குழுக்களாக உருவாக்கப்படுவது எதிர்ப்பு குழுக்களுக்கு பலத்த
தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவே அமைந்திருக்கும் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஈராக்கிய பிரதமரும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஏனைய அமைச்சர்களும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். லெபனானிய அரசாங்கத்தை போன்று அல்ல ஈராக்கிய அரசாங்கம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மிக முக்கியமான அரசாங்கமாகவே ஈராக்கிய அரசாங்கம் செயற்படுகின்றது. இதனால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாமல் ஈராக்கினுடைய உத்தியோகபூர்வமான இராணுவமாக அறிவிக்கப்படுவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய பலத்தை பல மடங்கினால் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். அடுத்து சவுதி அரேபிய அடிமை தலைமைகள் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே பாகிஸ்தானிய இராணுவத்தினை களமிறக்கியுள்ளார்கள். இந்த தகவல்களும் செய்திகளும் கடந்த வாரமே வெளியாக இருந்தன. இருப்பினும் குறித்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. சில ஆதாரங்களுக்கு அமைவாக இந்த தகவல்கள் போலியான தகவல்கள் என்றே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது குறித்த தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆவணங்கள் வெளியாகி கசிவடைந்துள்ளன. மேலும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே பாகிஸ்தானிய இராணுவத்தினை நேரில் கண்ட சாட்சியங்களும் தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் தான் கடந்த வாரம் இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்காமல் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு இந்த வாரம் இந்த தகவல்களை பதிவிடுகின்றேன். அதாவது கடந்த வருடம் யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் முழுமையாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள். சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே நடைபெற்ற மோதல்களின் விளைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் கூலிப்படைகளும் வெளியேற்றப்பட்டார்கள். அதனுடைய முக்கியமான தலைவர்களும் தளபதிகளும் வெளியேற்றப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசம் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்தே தற்போது ஏடன் பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான துறைமுக பிரதேசமாக இருக்கக்கூடிய முக்கல்லா துறைமுக பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கும் யமனினுடைய மத்திய பிரதேசமான ஹதர்மோத் மற்றும் கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை பாதுகாப்பதற்கும் சவுதி அரேபியா தற்போது பாகிஸ்தானிய இராணுவத்தினை களமிறக்கியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே இவ்வாறு யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலும் எண்ணெய் வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் சவுதி அரேபியா பாகிஸ்தானிய இராணுவத்தினை களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து $3.45 பில்லியன் பெற்றுக் கொண்டிருந்தது. சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு உடன்படிக்கைகள் முடிக்கப்பட்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் தங்களுடைய பணத்தை திருப்பித் தருமாறு பாகிஸ்தானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கினார்கள். இதன்போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடம் மேலும் உதவிகளை கோரியிருந்தது. இதற்கமைவாக சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் மேலதிகமாக வழங்கியிருந்தது. இந்த பணத்தை பெற்றுக்கொண்டே பாகிஸ்தானும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு $3.45 பில்லியன் திருப்பிச் செலுத்தியது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாகிஸ்தானினுடைய பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது கட்டுப்படுத்துவதற்கு சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு $5 பில்லியன் வழங்கியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே அமெரிக்க டாலர்களுக்காக பாகிஸ்தானிய அடிமைகள் சவுதி அரேபிய அடிமைகளிடத்தில் முழுமையாக சிக்கிக் கொண்டு விட்டார்கள். இதை தொடர்ந்தே பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி பாகிஸ்தானிய விமானப்படைகளையும் சவுதி அரேபியாவினுடைய களத்தில் சவுதி அரேபிய அடிமைகள் களமிறக்கி இருந்தார்கள். மேலும் 8000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய இராணுவத்தினர் சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. மேலும் இவ்வாறு சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய இராணுவத்தினர் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செயற்படுவதற்காகவே களமிறக்கப்பட்டுள்ளார்கள் என கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்பட்ட 8000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய வீரர்களில் பெருந்தொகையினர் தற்போது யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசங்களிலும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் யமனினுடைய களத்திலே யமன் ஹவுதி இராணுவத்திற்கும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையில் தரைவழி தாக்குதல்கள் மோதல்கள் விரிவடையும் சந்தர்ப்பத்தில் இந்த பாகிஸ்தானிய படைகளையும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைத்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறக்குவதற்கே திட்டமிட்டுள்ளது. எனவே தற்போது யமனின் களத்திலே பாகிஸ்தானிய படைகள் களமிறக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அதிலும் குறிப்பாக ஜெருசலம் மற்றும் பெத்லஹேம் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொள்ளையடித்து கைப்பற்றி வருகின்றது. கடந்த மாதம் அல்-அக்ஸா மசூதி கருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் சொத்துக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொள்ளையடித்து கைப்பற்றியிருந்தது. இப்படியான நிலைமையில் தற்போது பெத்லஹேம் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில்
100க்கும் அதிகமான ஏக்கர் பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொண்டுள்ளது. குறித்த பிரதேசங்களை சட்டவிரோதமாக கைப்பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு மசோதாவையும் முன்வைத்துள்ளார். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசங்கள் அனைத்தும் யூதா மற்றும் சமாரியா பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இவை அனைத்தும் யூதர்களுக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் இதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளி வாயிலிலும் இதற்கு பிறகு அதான் ஒழிக்கக்கூடாது என பென் குவிர் புதிய மசோதாவை முன்வைத்துள்ளார். குறித்த மசோதாவுக்கு அமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாயில்களும் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கிகள் முழுமையாக கலட்டப்பட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மிகப்பெரிய தொகை பணம் அபராதமாக விதிக்கப்படும் என்றும் குறித்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளே குறித்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்புகள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்தின் இலக்கு வைத்து 7 தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 பிரதேசங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் மூலமாகவே குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு புல்டோசர் வண்டி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாகவே இந்த வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அத்தோடு நேற்றிரவு மீண்டும் அமெரிக்காவினுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவும் அவசரமாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளுக்கிடையிலே ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அவர்களுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிடுவார்கள். இஸ்ரேலினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள மாட்டார்கள். மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிடுவார்கள். லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை நோக்கி ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அனைவரும் முழுமையாக வெளியேறிவிடுவார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியதும் ஹிஸ்புல்லாஹ் அனைத்து தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்தியதும் போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படும். அதே போன்று இஸ்ரேல் மீது எங்களுக்கு எந்தவிதமான விரோத நோக்கங்களும் இல்லை. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சுமூகமான உறவுகள் மேம்படுத்தப்படும். அதே போன்று லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை லெபனானிய அரசாங்கத்தினுடைய எதிரியாக அறிவிக்கும். லெபனானிய களத்தில் செயற்படக்கூடிய சட்டவிரோதமான ஆயுத குழுவாக லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானிய அரசு இராணுவம் முழுமையாக நிலைநிறுத்தப்படும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட செயற்பாடுகளும் முழுமையாக மேற்கொள்ளப்படும் என குறித்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கவில்லை. மேலும் லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளும் லெபனானிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மூலமாகவும் லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாகவும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை பயங்கரவாத அமைப்பாக லெபனானிய அரசாங்கம் அறிவித்தால் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்துவிடும். இதன் விளைவாகவே தற்போது லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை தங்களுடைய எதிரியாக அறிவித்துள்ளார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினால் இதற்கு பிறகு உத்தியோகபூர்வமாக செயற்பட முடியாது என்றும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இவ்வாறு லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை எதிரியாக அறிவித்திருப்பது, அதுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஆபத்தான விடயம் என்றும் இதனால் ஹிஸ்புல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவுகள் லெபனானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் லெபனானிய ஆய்வாளர்கள் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இன்று மாலை ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். எந்த ஒரு உடன்படிக்கையினது முன்னிபந்தனையாக எதிர்ப்பை நிராயுதபாணியாக்குவது காணப்பட்டால் அவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. லெபனானிய எதிர்ப்பை அளிப்பது என்பது நிராயுதபாணியாக்குவது என்பது லெபனானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயலாகும். லெபனானிய மக்களுடைய இருப்பை அச்சுறுத்தக்கூடிய செயலாகும். மேலும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விரிவாக்குவதற்கான சூழ்ச்சி திட்டமாகும். அது மட்டுமல்லாமல் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நலன்களுக்காக லெபனானுக்குள்ளே
மதவாதத்தை தூண்டுவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் யுத்த களத்தில் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. இதனால் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் பிரிவினைவாதத்தை விதைப்பதன் மூலமாகவும் தன்னுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. லெபனானிய களத்தில் எதிர்ப்பை நாங்கள் நிறுத்துவோம் என்று நாங்கள் யாருக்கும் வாக்குறுதி அளிக்கவில்லை. லெபனானிய தலைவர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை லெபனானிய எதிர்ப்பும் தொடர்ச்சியாக இருக்கும். எங்களுடைய மக்களுக்கு எதிராக, எங்களுடைய நிலத்திற்கு எதிராக, எங்களுடைய பிரதேசங்களுக்கு எதிராக, சொத்துக்களுக்கு எதிராக, உரிமைகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் ஆக்கிரமிப்பை தொடர்ச்சியாக எதிர்த்து உறுதியாக செயற்படுவோம். இதுதான் எங்களுடைய இறுதி நிலைப்பாடாக இருக்கின்றது என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட போவதில்லை என அறிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறாமல், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாமல் நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டு அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனை நிறுத்தவில்லை. குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடக்கிவிட்டு நிராயுத பாணியாக்கிவிட்டு அவர்களை பின்வாங்க செய்துவிட்டு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு காப்பெட் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு தெற்கு லெபனானை முழுமையாக தரைமட்டமாக்கி இடையக மண்டலத்தினை பஃபர் ஜோன் பிரதேசத்தினை அமைப்பதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டமாகும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாததனால், இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாததனால் குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹிஸ்புல்லாவை பின்வாங்க செய்துவிட்டு தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இவர்களுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை நிராகரித்துள்ளார்கள். இதனால் தற்போது லெபனானிய களத்தில் போர்க்களமானது தொடரப்போகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மசோதா காங்கிரஸ் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இவ்வாறு பிரதிநிதிகள் சபையில் குறித்த மசோதாவுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருந்தன. இந்த வாக்கெடுப்பிலே குறித்த மசோதாவானது தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். இதனாலேயே குறித்த மசோதா வெற்றி பெற்றுள்ளது. மேலும் இவ்வாறு குறித்த மசோதா வெற்றி பெற்றதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அத்தோடு இவ்வாறு பிரதிநிதிகள் சபையில் குறித்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் இந்த மசோதாவை முழுமையாக வீரியமாக நிறைவேற்றுவதற்கு செனட் சபையிலே குறித்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். இவ்வாறு செனட் சபையில் குறித்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் செனட் சபையிலே குறித்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்புக்கு அதனை வீட்டோ செய்யக்கூடிய சில அதிகாரங்களும் இருக்கின்றன. எனவே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதாக இருந்தாலும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் டொனால்ட் ட்ரம்புக்கு எந்தவிதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தாது. ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல் என்கின்ற பெயரின் அடிப்படையிலும் ஈரானுக்கு எதிரான போரை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும். அல்லது அவசர கால சூழ்நிலை சட்டங்களை பயன்படுத்தியும் ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்பினால் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியும். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட எபிக் ஃபியூரி தாக்குதல்கள் 60 நாட்களுக்குள் முடிவடைந்து விட்டன. இதே போன்று இன்னும் ஒரு புதிய பெயரில் ஈரானுக்கு எதிரான இன்னும் ஒரு புதிய தாக்குதலை ஆரம்பித்து 60 நாட்களுக்கு குறித்த தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மசோதா பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டிருப்பது உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தாது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய அரசியல் களத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளுக்கு எதிராக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது என்பதனை இந்த வாக்கெடுப்பானது உறுதிப்படுத்துகின்றது. இந்த வருடம் நடைபெறப் போகும் உள்நாட்டு தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட போகின்றது என்பதனையும் இது உறுதி செய்கின்றது. அடுத்து நள்ளிரவு வேளையில் ஈரானிய கடற்படையினர் ஓமான் வளைகுடா பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். தற்போது ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக புதிய சமன்பாடுகளை விதித்துள்ளது. அமெரிக்கா ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் ஈரான் பதிலடியாக 10 தாக்குதல்களை மேற்கொள்ளும். எனவே நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரான் தற்போது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களின் விளைவாக ஓமான் வளைகுடா எல்லை பிரதேசத்திலிருந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் இன்னும் 150 கிலோமீட்டர் வரையில் பின்வாங்கியுள்ளார்கள். மேலும் ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக அடுத்த கட்ட எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ஈரானிய கப்பல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்க கடற்படையினர் செயற்பட்டால் அதற்கீடாக நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஈரானிய கடற்படையினர் அறிவித்துள்ளார்கள்.
அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் வழமை போன்ற ஊடகங்களுக்கு முன்னால் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ஈரானுக்கு 3 நாள் காலக்கெடுவை விதித்திருப்பதாக அறிவித்திருந்தார். மேலும் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இன்னும் ஒரு வாரத்தினை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதாவது இந்த வார இறுதி வரையில் ஈரானுக்கு காலக்கெடுவை விதித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வாரத்திற்குள்ளே ஈரான் ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கும் என்றும், இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை விரைவாக ஆரம்பிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் அண்ட புலுகன் தொடர்ச்சியான மாயைகளை வெளிப்படுத்தி வருகின்றார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் பகுத்தறிவோடு ஆட்சி செய்வாராக இருந்தால் மீண்டும் எங்களுக்கு எதிராக போரை ஆரம்பிக்க மாட்டார். மிக நீண்ட காலத்திற்கு போரை தொடருவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மேலும் தேவையான இராணுவ திறன்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பெற்றுள்ளோம். அனைத்து திறன்களையும் மீட்டெடுத்துள்ளோம். முன்பிருந்ததை விட பல திறன்களை நாங்கள் வித்தியாசமாக வடிவமைத்துள்ளோம். மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் வித்தியாசமான உச்ச பதிலடி தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும். மேலும் இதனை அமெரிக்கர்கள் களத்திலே புரிந்து கொள்வார்கள். அதே போன்று இந்த போரினுடைய முடிவானது எதிரிகளுடைய கைகளில் இல்லை, எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்பதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.